ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். போன வாரம் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை தியானித்தோம், சரியா? இந்த வாரம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா என்னென்னலாம் அற்புதம் செய்கிறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மத்தேயு 5, 6, 7, 8, 9, 10 அதிகாரத்தில் ஏசப்பா மலைப்பிரசங்கம், அதாவது ஜனங்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணுறாரத நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம், சரியா குட்டீஸ்? ஓகே, எல்லாரும் புதிய ஏற்பாட்டு பைபிளை வச்சுருக்கீங்களா? எல்லாரும் எடுங்க பார்ப்போம். நம்ம முக்கியமாக மெசேஜ் டைமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் பார்க்கலாமா? மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மறுபடியும் சொல்லாமா? மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் மெமரி பண்ணிட்டீங்களா? இதை பற்றின தியானத்தை நம்ம இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம தியானிக்க போகிறோம், சரியா குட்டீஸ்? ஓகேவா? ஓகே, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஏசப்பா 9 அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. அது என்னென்னலாம் பார்க்கலாமா? மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாரு? மலையிலிருந்து அங்கே திரளான ஜனங்கள், அதாவது அவர் படவில் ஏறுறாரு. அப்புறம் ஒரு பட்டணத்துக்கு வராரு. அது என்ன பட்டணம்? ஒரு பட்டணத்துக்கு வராரு. அந்த பட்டணத்தில் ஜனங்கள்ல எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. யார்கிட்ட தெரியுமா? ஏசப்பா கிட்ட. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2லிருந்து நீங்கள் வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு திமிர்வாதக்காரனை ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கூட்டிகிட்டு வரும் பொழுது ஏசப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா? இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது வேத பாரகளில் சிலர், இவன் தெய்வ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். என்ன பண்ணுறாங்க? திமிர்வாத பிடிச்சவர்களை ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. அங்கே கொண்டு வரும் பொழுது ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அவர் உள்ளத்தில் ஒரு விசுவாசம் இருந்திருக்கும்ல. ஏசப்பாவை பார்த்தா எனக்கு போதும், எனக்கு ஏசப்பா கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைச்சணும்னு ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்திருக்கு போல. அதனால தான் ஏசப்பா அவருடைய விசுவாசத்தை கண்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா? மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏசப்பா டைரக்டாக என்ன சொன்னோம்? உன் நோய் குணமாயிடுச்சுப்பா, நீ எழுந்து போப்பான்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? ஒருவேளை அவங்க நிறைய பாவம் செஞ்சவங்களா இருக்கிறதுனால இந்த வியாதியில் அவங்க அடிமைப்பட்டு இருக்கலாம். சாத்தான் அவங்கள முடக்கி வச்சிருக்கலாம். அதனால ஏசப்பா என்ன சொல்கிறாரு? முதல்ல உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே என்ன ஆகும்? சுகம் உண்டாகும். யார் தொடுறது? ஏசப்பா. ஏசப்பாவை என்ன பண்ணல அந்த திமிர்வாதனை, நீ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, என்கிட்டலாம் வரலன்னு ஏசப்பா சொல்ல. ஏசப்பா மனதுருகி என்ன பண்ணார்? அந்த திமிர்வாதக்காரனை தொட்டு குணப்படுத்துகிறார். உன் பாவம் மன்னிச்சிடுச்சுப்பா, நீ போப்பா, சந்தோஷமா போப்பான்ற மாதிரி ஏசப்பா அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்திட்டாரு. ஆனால் இதை பார்த்த அந்த வேத பாறைகளெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்ன இவன் தேவதூஷணம் சொல்கிறான்? எழுந்து நட சொல்கிறது ஈஸியா, இல்லை பாவம் சொல்கிறது ஈஸியா அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அவங்களுக்குள்ளத்தில் அப்படி ஒரு என்ன இவங்க தெய்வ தூஷணம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏசப்பா அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் அறிஞ்சு என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? அதாவது நீங்கள் இவ்வளோ பேடாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது ஈஸி அப்படின்னு கேட்குறாரு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன பண்ணுறார்? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து உன் வீட்டுக்கு போப்பா
அப்போது முதல் அற்புதம் இந்த 9ஆம் அதிகாரத்தில் யார் கொண்டு வராங்க ஏசப்பா கிட்ட? திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. அவர் என்ன பண்ணுறாரு? மகனே கவலைப்படாதன்னு திடன்கொள், நீ என்ன பண்ண, எழுந்து போ, வீட்டுக்கு போ, நீ சுகமாயிட்ட, நீ வீட்டுக்கு போ. உன் விசுவாசத்தை கண்டு ஏசப்பா என்ன பண்ணுறாரு? சுகப்படுத்துகிறாரு குட்டீஸ். அதே மாதிரி தான் வேத பாறைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சிந்தையில் பேட் திங்கிங் பண்ணாங்க. இவர் யார் பாவங்களை மன்னிக்க அப்படின்னு அந்த நினைவுகளை அவங்க சிந்தனையில் இருந்துச்சு. இந்த சிந்தனையை யார் அறிவாங்க? ஏசப்பா அறிவாங்க இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? உங்கள் சிந்தையில் உங்கள் இருதயங்களை ஏன் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இப்போ திடீர்னு உங்களை பற்றி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்தில் வந்து, ஏய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏய் இப்போ தாண்டி நினச்சேன் ஐஸ்கிரீம் சாப்பிட, அதுக்குள்ளே எப்படி என் மனசில் இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. அதே மாதிரி தான் வேதப்பாரர்கள் உள்ளத்தில் நினைக்கிறத ஏசப்பா சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு ஷாக் வந்திருக்குல்ல. எப்படி இவர் நாங்கள் நினச்சதை சொல்கிறாருன்னு இல்லையா? அப்போது ஏசப்பா என்ன சொல்கிறாரு? பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமிர்வாதக்காரனை என்ன பண்ணுறாங்க? சுகப்படுத்தி நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு அழகாக அனுப்புகிறாரு. சரியா குட்டீஸ்? 2வது அற்புதம் என்னது பார்க்கலாமா? 2வது அதிகாரம் 2வது அற்புதம் என்ன தெரியுமா? ஆயத்துறையில் மத்தேயுன்னு ஒருத்தர் சீஷர் இருந்தாராம். மத்தேயு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வரி வசூலிப்பார். அவர் மீன் பிடிக்கிறவர் இல்லை, வரி வசூலிப்பவர். அவரை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, மத்தேயு என் பின்னே வா அப்படின்னு அழைக்கிறாரு. சொன்ன உடனே மத்தேயு என்ன பண்ணார் தெரியுமா? ஏசப்பா பின்னாடியே போயிட்டாரு. அப்போ அவங்க இருக்கவங்கெல்லாம் என்ன தெரியுமா? 10வது வசனத்தில் பாருங்கள், அவர் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடு சீஷரோடு கூட பந்திருக்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணாங்க? முணுமுணுத்தாங்க. அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, பரிசேயரை அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர், அதாவது பரிசேயர் யார்கிட்ட சொல்கிறாங்க? சீஷர்கிட்ட சொல்லி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறார்களே, அது எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, பிணியாளனுக்கு வைத்தியம் வேண்டியது எல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நான் நோய் உள்ளவங்களையும் பாவிகளையும் ரட்சிக்கத்தான் இந்த பூமியில் நான் வந்தேன். சுகமுள்ளவர்களுக்கு இல்லை, சுகமுள்ளவர்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. பாத்தியா குட்டீஸ்? ஏசப்பா எவ்வளோ மனதிற்கு நல்ல தகப்பன் இல்லை. நோய் உள்ளவங்களுக்கும் நம்மளை மாதிரி பாவிகளுக்கும் நம்மளை மீட்கும் பொருளாக யார் வந்திருக்கிறாரு? ஏசப்பா வந்திருக்கிறாரு இல்லையா? இது 2வது அற்புதம். அவர் என்ன கேட்குறாரு? பலி அல்ல, இரக்கத்தையே நான் உங்களிடத்துல கேட்குறேன். நீங்கள் எனக்கு இந்த காணிக்கை கொடுக்கணும், அப்புறம் இங்கே எனக்கு எல்லா விதமான சலுகைகளை எல்லாருக்கும் கொடுக்கணும். பெருமைக்காக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது குட்டீஸ். ஏசப்பா எப்படி மனதுருக்கம் இரக்கம் உள்ளவராக இருந்து மற்றவங்களுக்கு அற்புதம் செய்தாரோ, அதே மாதிரி நம்ம ஏசப்பா பிள்ளைகளாக நாமளும் என்ன பண்ணணும்? இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் மற்றவங்கள அன்போடு விசாரிக்கணும். அவங்களுடைய நோயின் போது அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது. அவங்கள அன்பாக விசாரித்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கட்டாயம் கேட்பாரு குட்டீஸ். ஓகேவா? அவர் பலி அல்ல, இரக்கத்தையே எதிர்பார்க்குறாரு. நம்ம மற்றவங்க மேலே மனதுருக்கமாக, மற்றவங்க மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வீட்டு உள்ளவங்களுக்கோ உங்கள் நெய்பர்ஸ்க்கோ ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கேலி பண்ணக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும்? நீங்கள் ஆறுதலாக விசாரிக்கணும். அவங்களுக்காக நீங்கள் செபிக்கணும். சரியா குட்டீஸ்? அதை தான் ஏசப்பா சொல்கிறாரு, பலி அல்ல இரக்கத்தையே நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு, இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. நீதிமான்களை அல்ல பாவிகளவே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். நீதிமான்கள்லாம் யார்? ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க, எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க. ஆனால் பாவிகள் என்ன பண்ணுவாங்க?
கோபப்படுவாங்க, பொய் சொல்வாங்க, பெருமைப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு திருடுறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் தானே பாவி இல்லையா? நம்ம பரிசுத்தமாக இல்லைனாலும் நம்ம பாவி தானே. அப்போ பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்லலை, நான் குட்டி பிள்ளை தானே, நான் என்ன தப்பு செய்ய போகிறேன், நான் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை குட்டீஸ், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, என் கண்களில், என் இருதயத்தில், என் சிந்தையில் பரிசுத்தம் இருக்கணும் ஏசப்பா, எனக்கு அந்த கிருபை தாங்க, எனக்கு அந்த உதவி செய்யுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா கட்டாயம் உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் பரிசுத்தமாக இருக்கவும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கவும், நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு ஏசப்பா உங்களுக்கு அந்த கிருபை தருவார் குட்டீஸ். சரியா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறாரு தெரியுமா? 3வது அற்புதம். சீஷர்களிடத்துல உபவாசத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போது யோவான் இடத்துல 14வது வசனம் பார்த்தீங்களா? யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் நாங்களும் பரிசேரும் அநேக தரம் நாங்களும் யோவானுடைய சீஷர்கள் எல்லாம் அவரிடத்துல வராங்க. ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பரிசேயரும் நான் அநேக தரம் உபவாசிக்கிறோம், ஆனால் உங்கள் சீஷர்கள் உபவாசிக்காமல் இருக்கிறாங்களே ஏன் அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து கொஷின் கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் துயரப்படுவார்களா? அப்படின்னா ஏசப்பா கூடவே தானே சீஷர்கள் இருக்கிறாங்க. சீஷர்கள் கூட யார் இருக்காங்க? ஏசப்பா இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவங்க துயரப்படணும், எதுக்கு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஒருவேளை நான் இந்த பூமியில் நான் விட்டு எடுப்பரும் நாட்கள் வரும், அப்போ நீங்கள் உபவாசிக்கலாம், அப்போ அவங்க உபவாசிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க. யாருக்கு? கேட்ட அந்த அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் நாங்களும் பரிசேரெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா ஏசப்பா, உங்கள் சீஷரெல்லாம் உபவாசிக்கவே மாட்டேன்றாங்களே, நாங்கள்லாம் செய்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நான் தான் அவங்களோட இருக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அவங்க உபவாசிக்கணும்? நான் இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு உயிர்த்தெழுந்து வருவேன் இல்லையா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் வரும் நாட்கள் வரும் இல்லையா, நான் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது என்ன பண்ணுவாங்க? அவங்க உபவாசிப்பாங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. சரியா? அடுத்தது என்ன தெரியுமா? எத்தனை அற்புதம் பார்த்தோம்? 3 அற்புதம் பார்த்தோம். அடுத்தது 4வது. ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? 16வது வசனத்தில், ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும். அப்படின்னு என்ன புரியலையா? இப்போது ஒரு பழைய துணி இருக்குது, அந்த பழைய துணியில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது இல்லையா, அது கிழிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன பண்ணுவீங்க? ஒரு புது ஆடையை அதில் தைக்கும் பொழுது எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது இல்லை, ஒரு மாதிரி கிழிஞ்சலாக இருக்கும் இல்லையா. அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா. அதே தான் சொல்கிறாரு, பழைய துண்டோடு புதுசு போட முடியுமா? ஆமாம், நம்ம பழைய வஸ்திரன்றது ஏசப்பா எதை சொல்கிற தெரியுமா? நம்மளுடைய கோபம், நம்மளுடைய பொய், கீழ்ப்படியாமல், அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறாக நம்ம செய்கிறது, பாவங்களில் ஈடுபடுறது, இதுதான் பழைய வஸ்திரம்னு சொல்லப்படுது. புதிய வஸ்திரம் என்ன? நம்ம ஏசப்பாவோடு நடக்கும் பொழுது புதிய சிந்தனை, புதிய இருதயம், புதிய வாழ்க்கை நம்மளுக்கு உண்டாகும். அப்போ அந்த புதிய வாழ்க்கையை பழைய வாழ்க்கையோடு ஒப்பிடும் போடும்போது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா. அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு, புதுசாக நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவோடு நடக்கணும். இயேசுவோடு இருக்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்பவுமே புதுமையாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனை புதுமையாக இருக்கும், நம்மளுடைய உள்ளம் புதுமையாக இருக்கும் இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். அசிங்கமாக இருக்குள்ள பழைய வஸ்திரத்தோடு புது வஸ்திரத்தை பண்ணான். ஆனால் இதே புது வஸ்திரத்தை பார்க்கும்பொழுது எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. அதுதான். அதே மாதிரி திராட்சத்தை என்ன சொல்கிறாங்க? புது திராட்சை ரசத்தை பழைய துருதிகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருதிகள் கிழிந்து போமே.
இப்போது திராட்சை ரசம் இருக்குது, அது கொதிக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது எதில் வைக்கிறாங்கன்னா பானையில் வைக்கிறாங்க. அதில் புது திராட்சை ரசத்தை போட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மாதிரி காற்று உள்ளே புகுந்து பழையதோடு சேர்ந்து அதுவும் கெட்டு போயிடும். அதுதான் இதுவே நீ புதுசாக இருக்கிற பானையில் நீ வச்சுன்னா அந்த திராட்சை ரசத்தை எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு, பாதுகாப்பாக புதுசாக இருக்கக்கூடியது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை புதுமையாகும், நம்மளுடைய சிந்தனைகள் புதுமையாகும், நம்மளுடைய எண்ணங்கள் புதுமையாகும். ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோடு நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு புது உணர்வுகள் உண்டாகும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது என்ன தெரியுமா? ஏசப்பா கிட்ட ஒரு தலைவன் ஏசப்பா கிட்ட ஏசப்பா, நீங்கள் இருந்திருந்தா என் மகன் பிழைச்சிருப்பான். நீங்கள் இப்போ அவன் இறந்து மரித்த நிலைமையில இருக்கிறான். ஆனால் நீங்கள் இருந்தால் பிழைச்சிருப்பான், மரித்து போயிருக்க மாட்டாங்க. உங்கள் கையை வச்சு அவளை அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, சீஷரோடு அந்த தலைவரோட போகிறாங்க. போன பிறகு 12 வருஷம் பெரும் பாடுள்ள ஸ்திரீ என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவருடைய ஆடையை ஓரத்தில் கொஞ்சமாக தொட்டால் கூட போதும், நான் என்ன பண்ணுவேன், சுகம் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரியா? அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏசப்பா கிட்ட மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னவனே அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, சுகமாகறாங்க. பார்த்தீங்களா? அந்த ஸ்திரீ 12 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம ஒரு சின்ன ஜுரம்னாலும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல. ஒரு கோல்டு கூட நம்மளால் சகிக்க முடியல. எவ்வளவோ பாடுகள் இல்லையா? ஆனால் அந்த 12 வருஷம் பெரும் பாடுள்ள ஸ்திரீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கள்ல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஏசப்பாவை எப்படியாச்சும் தொட்டால் போதும், அவருடைய ஆடையை தொட்டால் கூட போதும், நான் என்ன பண்ணிடுவேன், சுகமாயிடுவேன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஏசப்பா கண்டு என்ன பண்ணுறாரு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, குணமாயிடுறாங்க. குணமான பிறகு ஏசப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா, அந்த தலைவன் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் கண்டு, விலகுங்க, சிறு பெண் மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தலைவன் கூப்பிட்ட உடனே, ஏசப்பா நீங்கள் இருந்திருந்தா என் பெண்ணை மறிச்சிருக்க மாட்டா, பிழைத்திருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் எவ்வளோ விசுவாசமாக இருந்திருப்பார் இல்லையா? ஏசப்பா நீங்கள் இருந்திருந்தா பிழைத்திருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். இப்போ கூட கெட்டு போகல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அப்போது ஏசப்பா அவங்க இருக்கவங்க ஏசப்பா சொல்கிறாரு, சிறு பெண்ணு மறைக்கலை, நீங்கள் எல்லாரும் விலகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா, ஜனங்களை எல்லாம் துரத்திட்டு அவர் உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன பொண்ணுடைய கையை பிடிச்சு அவர் எழுந்துக்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா, இந்த விஷயம் உலகம் எங்கும் பரவச்சு, அந்த நாடு ஃபுல்லாக பரவச்சு. பார்த்தீங்களா குட்டீஸ்? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணப்படுத்தினாரு. அந்த தலைவன் ஏசப்பா கிட்ட சிறு பெண்ணு மறைச்சிட்டா, நீங்கள் தொட்டா குணமாயிடுவான்னு அந்த விசுவாசத்தை ஏசப்பா கனப்படுத்தினாரு. உடனே அந்த சிறு பெண்ணு மறிக்கலை, நித்திரையாக இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த சிறு பெண் எழுந்துடுறாங்க. பத்தியா? மறித்தவர்களை கூட ஏசப்பா என்ன பண்ணுறாரு, மனதுருகி அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவங்கள என்ன பண்ணுறாரு, மீட்கிறாரு. சரியா? அப்போது அடுத்தது என்ன தெரியுமா, 2 குருடர்கள் வராங்க. எங்கே இருக்கு தெரியுமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் பார்க்கலாமா? இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாங்க. அப்போது 2 குருடர்கள் என்ன பண்ணுறாங்க, சத்தமாக ஏசப்பா கிட்ட, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொன்னவனே, ஏசப்பா இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னவொடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு, பார்வை வந்துடுச்சு. நீங்கள் கூட நினைக்கலாம் இல்லையா,
நான் எனக்கு இந்த வியாதி சுகமாயிடுச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நம்ம நிறைய காரியங்களில நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் இந்த விஷயத்த ஏசப்பா கிட்ட நம்ம உரத்த சத்தத்தோடு, ஏசப்பா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார்? மனதுருகி யார் நம்ம மேலே மனதுருக்கக்கூடிய ஏசப்பா உடனே நம்மளுக்கு அற்புதம் செய்வார் குட்டீஸ். ஆனால் சின்ன விசுவாசம் தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் அது நம்ம கிட்ட இல்லை இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பா சுகம் கொடுத்துருவாரு நம்ம வாயில் நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளத்தில் என்ன பண்ணுவோம்? அவிவிசுவாசமாக இருப்போம். அப்போ ஏசப்பா செஞ்சுடுவாரா, இதை பண்ணிடுவாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அவிவிசுவாசம் உள்ளத்தில் வந்துருச்சுன்னா ஏசப்பால அற்புதம் செய்ய முடியுமா? ஏசப்பா நம்மளை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறாரு. நம்ம ஆசிர்வதிக்க கூடாமல் இருக்கக்கூடாதுன்னு ஏசப்பா நினைக்கல. என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஒரு சின்ன விசுவாசம்தான். அந்த சின்ன விசுவாசம் வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா? அப்போது ஏசப்பா கிட்ட அந்த விசுவாசம் எனக்கு வேணும், எனக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசம் நீங்கணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பா கிட்ட கேட்கணும். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, பிசாசு பிடிச்ச ஒரு ஊமையனை ஏசப்பா கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்போ ஏசப்பா தொட்டு அவரை துரத்த உடனே அந்த பிசாசு அந்த ஊமையனை விட்டு போயிட்டு அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. பேசினாங்களா? அப்போது நமக்கும் அந்த அவிவிசுவாசம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு பெரிய ஆசீர்வாதம் ஏசப்பா தருவார். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, அப்புறம் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, எல்லா தலைவர்கள், எல்லா சகல பட்டணங்களில் கிராமங்களில் ஏசப்பா போய் என்ன தெரியுமா பண்ணுறாரு? எல்லா வியாதிஸ்தர்களை குணப்படுத்துகிறாரு, பிசாசு பிடிச்சவங்களை குணப்படுத்துகிறாரு, கஷ்டப்படுறவங்களை குணப்படுத்துகிறாரு. மனதுருகி ஜனங்கள் மேலே மனதுருகி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஏசப்பா என்ன பண்ணுறாரு? மனதுருகி அவர்கள் மேலே மனதுருகி என்ன பண்ணுறாரு? வியாதிகளை சுஸ்தமாக்குறாரு. கிராமமாக போகிறாரு, பட்டணங்கள் தோறும் போகிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, எல்லாரையும் சுகப்படுத்துகிறாரு, குணப்படுத்துகிறாரு, பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி ஆனால் வேலையாட்கள் கம்மி அப்படின்னு சீஷர்களிடத்துல சொல்கிறாங்க. சீஷர்களிடத்துல ஏசப்பா என்ன வேண்டுறார் தெரியுமா? அறுப்பு மிகுதி, எனக்கு வேலையாட்கள் வேணும் அப்படின்னு ஏசப்பா சீஷர்களிடத்துல கேட்குறாங்க. ஆமாம் குட்டீஸ், இன்னைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் இத்தனை 9 அற்புதங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி நிற்கலாம். எனக்கு இந்த வேலை இல்லையே, எனக்கு எனக்கு ஸ்கூலில் இடம் கிடைக்கலையே, நான் பாஸ் ஆகலையே அப்படின்னு பலவிதமான காரியங்களில் நீங்கள் கஷ்டப்படலாம். அது இல்லாமல் வீட்டில் வியாதி இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த போராட்டம் முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட யார் இருக்கிறாங்க? ஏசப்பா சொல்கிறாரு, இன்னைக்கு சொல்கிறாரு, மகளே திடன்கொள், மகனே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆம் குட்டீஸ், நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்குற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரா, உங்கள் மேலே மனதுருக்கிறவரா என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. சரியா குட்டீஸ்? நம்மளும் என்ன பண்ணணும்? ஏசப்பாவை போல எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும், எல்லார் மேலேயும் மனதுருக்கி என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா எப்படி பட்டணந்தோறும் கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை சொன்னாரோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணோம்? சுவிசேஷத்தை சொல்லணும். ஏசப்பா எப்படி மத்தேயு கூப்பிட்ட உடனே கீழ்ப்படிந்து ஏசப்பா பின்னாடி போனாரோ அதே மாதிரி நாமளும் மத்தேயை போல நாமளும் என்ன பண்ணணும்? ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னே செல்லணும். சரியா குட்டீஸ்? ஓகேவா? ஓகே குட்டீஸ், இந்த நாளில் நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். சரியா குட்டீஸ்? ஓகே, நம்ம அதுக்காக இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இதோ இந்த நாளிலே ராஜா இந்த சிறு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற
ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே உடைய பிரசனம் இறங்கட்டும் ராஜா. அப்பா பிசாசு ஆண்டவரே ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி செபிக்கிறேன்ப்பா. அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவுன்ற மாதிரி எங்களையும் பயன்படுத்துங்க ஏசப்பா. உடைய சுவிசேஷத்தை சொல்ல அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா இதுக்காக அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்கள் தொடுங்கப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் உமக்காக எழும்ப நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அப்பா அவர்களுடைய விசுவாசத்தை நீ கனப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே உடைய பாதுகாப்பு கரம் இறங்கி வருவதாக. அப்பா ஒரு குழந்தைகள் கூட ஆண்டவரை வழி தப்பி போகாதபடி உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து செபிக்கிறேன் ராஜா. அவங்களுடைய பேரண்ட்ஸை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. பிள்ளைகள் வளர்ப்பில் விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களில் பிள்ளைகளுக்கு போதிக்க அவர்களுக்கு விசேஷத்த கிருபை ஞானத்தை தாங்க தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதித்த கிருபைக்காய் கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக்கு மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். ஓகேவா? பாய். பிரைஸ் தி லார்ட்.